நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆமென் நமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வார்த்தையினுடைய 2வது பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஒரு பெண் தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் என்கிறபடினாலே அவள் என்ன செய்கிறார் என்றால், பெலிஸ்தியருடைய தேசத்திலே போய் குடி இருந்து பின்பு அவள் தன்னுடைய நாட்டிற்கு வருகிறாள். நாட்டுக்கு வரும்பொழுது பார்த்தால் தன்னுடைய வயல்களையும் தன்னுடைய தோட்ட துறவுகளையும் ராஜா தன் வசப்படுத்தி கொண்டு அதை உழுது அதில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் அவன் வைத்துக் கொண்டு கஜானாவிலே சேர்த்து வைத்திருக்கிறான். அப்பொழுது இவள் போய் கேட்கிறாள், எனக்குரிய பங்கை, என்னுடைய நிலத்திலே வந்த பலன் எனக்குரியது அல்லவா, அதை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். அப்பொழுது அங்க இருக்கிற எல்லாரும் அவளை அலட்டிக் கொள்ளுகிறார்கள். ஒரு காரியம் நடைபெறுகிறது. தேவன் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக அந்த ராஜாவுடைய இருதயத்துக்குள்ளாக தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பற்றின சிந்தையை போடுகிறார். இந்த 8வது அதிகாரம் 1வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த தாய் இவர்கள் தான். பாருங்க, அந்த ஸ்திரீ வந்து நிக்கிறா. 7 வருஷம் கழிச்சு தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வாரா. அப்போ தேவனுடைய மனுஷன் வேலைக்கான கேயா அந்த எலிசாவை பற்றின காரியங்கள் எல்லாம் அந்த ராஜாவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். கேயாசி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, ராஜாவே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம முற்றத்துல தான் ஒரு பெண் நிற்கிறாள். அவ யார் தெரியுமா? நான் சொன்ன பாத்தீங்களா, எலிசா வந்து ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்பினார்னு. அவளுடைய தாயும் அவளும் அவன் சுகம் உயிரோடு எழுந்த அந்த மகனும் இருக்கிறான் என்று ராஜாவுக்கு சொன்ன உடனே உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாராவது ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது திடீர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க இந்தாதான் இருக்காங்க, நான் காட்டுட்டோமான்னு சொன்னா நமக்கு எப்படி ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த பிரமிப்பை தேவன் இந்த ராஜாவோட இருதயத்துக்குள்ள வைக்கிறார். இந்த சகோதரியுடைய எல்லா பொருட்களையும் திருப்பி கொடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய திட்டம். அதற்காக தேவன் அந்த இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இந்த பெண்ணையும் அந்த மகனையும் தேவன் அந்த குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். உடனே ராஜா சொல்லுகிறான், கூப்பிட்டு கொண்டு வா. அவனே கேட்கிறான், என்ன நடந்தது சொல். அவள் ஒவ்வொன்றாக சொல்லுகிறாள். சொல்லி முடித்தான் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்மா திருப்தி. அவன் சொல்லுகிறான், அவளுக்கு தான் ஒரு பிரதானியை நியமிச்சு அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வருமானத்தையும் அவள்கிட்ட கொடுத்துருங்க, ஒன்றும் குறையக்கூடாது. எனக்கு அன்பான தேட பிள்ளைகளே, நீங்க நிறைய காரியங்களை குறித்து வழக்காடி போய் நின்று திரும்பி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி தோற்று போய் நிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு பிரதானியை தேவனாலே நியமிக்க முடியும். உங்களுக்காக கவர்மெண்டே ஒரு அதிகாரியை நியமிச்சு உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க வைக்க முடியும். அன்பான தேட பிள்ளைகளே, ஒரு சகோதரி இடத்துல வந்து சொன்னார்கள், நான் பரீட்சைக்காக படிக்கிறேன், இதை பரீட்சையில பாஸ் பண்ணாதான் இந்த குறிப்பிட்ட வேலையை பார்க்க முடியும். ரொம்ப எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா, நான் இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், இந்த பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் எழுதின எக்ஸாம் இனி தேவையில்ல, நான் பார்க்க வேண்டிய வேலைக்கு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலான்னு பரவாயில்ல, வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ பார்த்தீங்களா, அப்போ அந்த சகோதரியுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும்ல, எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும்ல. இதே போல கர்த்தர், நீங்க எந்த போராட்டத்துல இருக்கீங்களோ, என்ன காரியங்களை குறித்து ரொம்ப புலம்பி அழுது கொண்டிருக்கீங்களோ, அதற்கு ஒரு தீர்வாக, ஒரு தீர்ப்பாக, ஒரு நன்மையாக தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஆணை எழுப்பி அந்த இருதயத்துக்குள்ளாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். வழக்காடுகிறவர்களோடு கூட கர்த்தர் வழக்காட போகிறார். உங்களோடு கூட எதிர்த்து நிற்கிறவர்களோடு கூட கர்த்தரே யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். எது கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தொண்டு பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார்.
உங்களுக்காக காரியங்களை செய்யும்படி, உங்கள் காரியங்களை செய்து முடிக்கும்படி ஒரு ஆளை தேவன் எழுப்புவார். உங்களுக்காக வழக்காடுவதற்கு, உங்களுக்காக போராடுவதற்கு உங்கள் காரியங்களை அவள் பெற்று நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலனை அவர்கள் பொக்கிஷமாக உங்க கையில கொடுப்பார்கள். இது எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அவைகளுக்காக தேவன் ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்வார். அதன் மூலமாக காத்திருந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.